இன்றைக்கி சோமாஸ் ஸ்டஃபிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சோமாஸ் உள்ள நம்ம ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 3 விதமாக எப்படி நம்ம வந்து செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கப்பில் தான் வந்து நான் காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து குவான்டிட்டி தேவையோ அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா இது கொப்பரை தேங்காய் கசகசா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் கசகசா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கப் வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் கொப்பரை தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 1 கப். இதுக்கு வந்து இது கொஞ்சமான இதாக இருக்கிறதுனால வந்து நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 3 வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் உடைச்ச நட்ஸு, திராட்சையும் முந்திரியும் வச்சுருக்கேன். நீங்கள் நட்ஸு கூட எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணேன், எல்லா நட்ஸும் போட்டு கூட சூப்பராக இருந்துச்சு. அது போலேயும் நீங்கள் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து பம்கின் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், அப்புறம் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக உடச்சி வாட்டர்மெலன் சீட்ஸ் இதெல்லாம் கூட வந்து நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெறும் கேஷ்யூஸ் ரைசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம கசகசாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த கசகசாவில் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வந்து நான் சோக் பண்ணிட்டேன். இப்போ இப்படி வந்து நம்ம இப்படி பண்ணோன்னா இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ அடியில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அடியில் வந்து நமக்கு மண் நின்றுடும். அடியில் இங்கே பாருங்கள் இந்த கீழே அடியில் பாருங்கள் கொஞ்சம் மண் இருக்குது, இந்த கருப்பாக வருது பாருங்கள். அதனால் இதோடு நம்ம போட்டுட்டோன்னா இது ரொம்ப வந்து நமக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் மண்ணாக இருக்கும். அதனால தான் வந்து அடியில் நம்ம எடுத்துடணும். இது போல் இன்னொரு தடவை அதை பண்ணிக்கலாம். அதை வந்து இன்னொரு தடவை இதே போல் நம்ம செஞ்சிட்டோன்னா இருக்கிற ஏதாவது மண் இருந்தாலும் நமக்கு வந்துடும். செகண்ட் டைமும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதே போல். இப்போ 2 டைம்ஸ் வந்து நம்ம அது போல் செஞ்சிட்ட பின்னாடி வடிகட்டிடலாம். இந்த கசகசாவை நல்லா வடிகட்டிடுங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு டவல் எடுத்துக்கலாம். இந்த டவல் எடுத்துட்டு இதில் போட்டுடலாம். இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து கட்டி வச்சோம்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த டவல் சக் பண்ணிட்டோம். அப்போது நமக்கு வந்து கொஞ்சம் காஞ்சிரும். இப்படி பிழிஞ்சிங்கன்னா இருக்கிற தண்ணியும் வந்துடும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொட்டுக்கடலையும் ஏலக்காவும் அதில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, நல்லா வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தான் போடுறேன். இதில் இந்த நட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து தேவையான நட்ஸ் போட்டுக்கலாம்.
நான் எல்லாமே வந்து குவான்டிட்டி குறைச்சலாக செய்கிறதுனால நான் வந்து எல்லாமே கொஞ்சம் தான் போடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா செய்யணுன்னா எல்லா குவான்டிட்டியும் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கசகசா வந்து இதில் கொட்டிடலாம். இதை இப்போ நம்ம வறுக்கணும். நல்லா கொஞ்சம் வறுத்து விடுங்க. அனல் குறைச்சிக்கோங்க. இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக தான் வறுக்கிறது. இப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த ஈரெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்ல வாசனையும் வருது. இப்போ வந்து இதோட கொப்பரை தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா இது வந்து கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். இது ஏன் நம்ம வறுக்கிறோன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் நாள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி வறுக்காமல் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு செஞ்சிங்கன்னா இந்த கெட்டு போயிடும், உள்ளே பூசணம் பிடிச்சிடும், அந்த உள்ளே கெட்டு போயிடும் அந்த ஸ்டஃபிங். அதனால தான் நம்ம வறுக்கிறது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து இதை கலக்கிடலாம். பவுடரையும் சர்க்கரை நம்ம கலக்கி வச்சோம்ல, அதை வந்து ஜஸ்ட்டு சும்மா நான் வந்து கொஞ்சம் கலந்து விட்டுடுறேன். இந்த சூட்லேயே இது இருந்தால் போதும். இல்லை நீங்கள் பொட்டுக்கடலையை வந்து சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லது தான். அவ்வளோதான், நமக்கு இந்த ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கண்டெய்னர் இந்த ஸ்டஃபிங் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்டஃபிங். ஏன்னா உங்களுக்கு ட்ரைட் கோகனட்டும் ரொம்ப நல்லது, கஸ்கஸும் ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். பொட்டுக்கடலையும் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது சும்மாவே பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து சோமாஸில் உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன வச்சுருக்கோன்னு. இப்போ செகண்ட் ஸ்டஃபிங் நம்ம பார்க்கலாம். இது வந்து 1 கப் ரவை, 1 கப் தேங்காய். இதை வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் பார்ட்டெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் நான் சர்க்கரை வச்சுருக்கேன். எனக்கு ஸ்வீட்னஸ் குறைச்சல்னால குறைச்சலாக வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 கப் வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய். இதை வந்து நம்ம அதோடையே வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இதில் பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், அப்புறம் கேஷ்யூஸ், ரைசின்ஸ் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பொடி பண்ணிக்கலாம், துருவலாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம தேங்காயும் வந்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பேனில் நம்ம ரவையை வந்து நல்லா வறுக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, தீச்சிடாதீங்க. நல்லா வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இது நல்லா பொறுமையாக வந்து வருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்தால் கூட வந்து பாருங்கள் நல்லா வறுப்படும். கொஞ்சம் நேரம் எடுக்கும், நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும் பாருங்கள். போகிறோம். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். தேங்காய் துருவல் இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா வறுக்கணும், இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தேங்காயிலையும் செய்யலான்னு சொல்லி நான் காட்டுறேன். ஈரப்பதம் இருந்தால் உள்ள ஸ்டஃபிங் கெட்டுடும். அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா வந்து தனித்தனியாக ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போடும் போது
எப்படி ஒன்றா இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து தனித்தனி. பொட்டுக்கடலை மாவும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பொட்டுக்கடலை மாவும் வந்து சும்மா கொஞ்சம் வதக்கிடுறேன். இப்போ இந்த ரவையோட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிறதையும் கொட்டிடலாம். தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டஃபிங். இப்போ மூணாவது ஸ்டஃபிங் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து 1 கப் கொப்பரை தேங்காய், இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் கோக்னட்டோட துருவல். இது வந்து 3/4 கப் பொட்டுக்கடலை, இதில் 3/4 கப் வெல்லத்தூள். இது வந்து ஆர்கானிக் ஜாகரி பவுடர், அதனால் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வெல்லம் இருந்தால் அதை உடச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு ஏலக்காய் யூஷுவலாக வந்து நம்ம செய்கிற மாதிரி பொடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கோர்ஸாக. அதுக்கப்புறம் இது பாகு காய்ச்சிக்கலாம். இது வந்து கொப்பரை தேங்காய்னால நம்ம வந்து வறுக்க வேண்டாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் கோக்னட் எடுக்கணுன்னா நல்லா டெசிகேட்டட் கோக்னட்டுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ இதை கரைஞ்சிடுச்சு. நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். அதாவது இதில் ஒன்றும் மண்ணெல்லாம் இல்லை, ஆனால் கூட சேஃப்டிக்கு வடிகட்டிக்கலாம். இப்போ நான் வடிகட்டிட்டேன். அதை வந்து நம்ம இதில் வந்து திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்கான உடனே நம்ம வந்து இந்த கோக்னட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து பாகு பாருங்கள், இப்படி ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் விட்டு விடுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கோக்னட் ஆட் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கோக்னட்டாக இருந்தால் வறுக்கணும், மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 விதமான ஸ்டஃபிங்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சோமாஸ் ஸ்டஃபிங் எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வந்து சோமாஸ்க்கு மாவு பசைஞ்சிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம 3 விதமான ஸ்டஃபிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து அது காட்டுறதுக்காக வந்து நான் இந்த மாவு பசைகிறேன். இப்போ இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம மாவு பசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா கெட்டியாக பசைஞ்சாச்சு. இப்போ மாவு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம அந்த பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தின்னாக வந்து தேய்ச்சிட்டேன். பாருங்கள் இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு போகிறோம். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து பவுடரை இதில் போடலாம். இது வந்து கசகசா சேர்த்து நம்ம செஞ்சோம் இல்லையா, அது. இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், ஒரு சைடை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இப்படி அழுத்தி விட்டுட்டோம். இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி சுற்றி சுற்றி மடிச்சுக்கோங்க. அதாவது இது நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. எண்ணெயில் போட்டு பிரிஞ்சிடுத்துன்னா எண்ணெய் ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பிரியாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். இது 2 சைடும் வந்து இது போல். இது வந்து ஒரு டிசைனாகவும் வந்து அழகாக இருக்கும். அதே போல் இது பிரியவும் பிரியாது. ஃபோக் வச்சுட்டு கொஞ்சம் வந்து இது போல் வந்து லாஸ்ட்டில் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா சுத்தமாக வந்து பிரியாது நமக்கு. ரவை போட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம்.
அழுத்தி விடும்போது அது நல்லா பைண்ட் ஆகிடும், பிரியாது. அதுக்காக தான். அடுத்ததும் செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து நான் மோல்டில் காட்டிடுறேன். இது போல் வந்து மோல்டு கடையில் கிடைக்கும். இதுக்கு வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து கவர் பண்ணணும். இங்கே வந்து நம்ம ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். இப்போ இந்த பார்ட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது க்ளோஸ் பண்ணும்போது இந்த முள்ளுக்கு அப்புறமா தான் வந்து இது வரணும். இப்போ இதை வந்து இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது லாக் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையில்லாது வெளியே இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம செஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சோமாஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வந்து நம்ம 3 விதமாக வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம். இது வந்து கோக்னட்டும் கொப்பரை தேங்காயும் வெல்லமும், இதுவும் நல்ல சூப்பராக வந்திருக்கு. ரவை போட்டது இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இதே கசகசாது நல்லா வந்திருக்கு. இதில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.